ஸோ வெல்கம் டு பூபதி மேக்ஸ் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோ எதுக்காக போடுறோம் அப்படின்னா, பூபதி மேக்ஸ் ஆப்பில் ஒரு புதுசாக ஒரு ரீசனிங் பேட்ச் ஒன்று வந்து லான்ச் பண்ணுறோம். ஸோ அதை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷனும் அப்புறம் கவர்மெண்ட் எக்ஸாம் ஆஸ்பிரன்ஸுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனுக்காக தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி கவர்மெண்ட் எக்ஸாம் எப்படி இருந்தது அப்படின்னா, எக்ஸாம் பிளானர் வராது. அந்தந்த வருஷம் என்ன எக்ஸாம் வரப்போகுதுங்கிற எக்ஸாம் பிளானரே வராது. வந்தாலும் இல்லாட்டி ரொம்ப லேட்டாக வரும். இன்னொன்று, அப்படி வந்தாலுமே சொன்ன டயத்துக்கு நோட்டிஃபிகேஷன் வராது. எக்ஸாம் டேட் எப்போன்னு தெரியாது. அப்ளை பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு ரொம்ப நாள் வெயிட் பண்ணிருப்போம். எக்ஸாம் எழுதிட்டா கூட ரிசல்ட் எப்போ வருதுங்கிறது தெரியாது. வீட்டிலலாம் கேட்டுட்டே இருப்பாங்க சொந்தக்காரங்கலாம். ஆனால் ரிசல்ட் எப்போ வரும்னே நமக்கு தெரியாது. அது இல்லாமல் யாராவது ஒருத்தவங்க எங்காவது ஒரு பெட்டிஷன் போட்டிருப்பாங்க, இல்லை ஒரு லிட்டிகேஷன் இருக்கும், கோர்ட்டு கேஸ், ரீ எக்ஸாம், மால் ப்ராக்டிஸ்க்காக, அப்படி ஏதாவது ஒரு ரீசனுக்காக டிலே ஆகும். இன்னொன்று, அது மீறி நமக்கு வேலை ரிசல்ட் வந்து கிடைச்சிட்டாலுமே ஜாயினிங்க்கு 2-3 வருஷம் ஆகிடும். ஸோ இப்படி தான் வந்து 4-5 வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸாம்ஸ் நிறைய இருந்தது. இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் பிளானர் வந்து கரெக்டாக டைம்லி வந்துடுது. நோட்டிஃபிகேஷனுமே எக்ஸாம் பிளானரில் சொன்ன டயத்துக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடுது. எக்ஸாம் டேட்டுமே இந்த மாதம் இந்த தேதியில் எக்ஸாம் ஃபிலிம்ஸ் இப்போ மெயின்ஸ் இப்போ கொண்டு சொல்லிடுறாங்க. எக்ஸாம் ரிசல்ட்டோட டேட் தெரிலாட்டியுமே டென்டேட்டிவாக எந்த மாதம் ரிசல்ட்டுங்கிறதெல்லாம் கூட போட்டுடுறாங்க. ஸோ முன்ன மாதிரி ரொம்ப மால் ப்ராக்டிசஸ்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கோர்ட்டு கேஸ், லிட்டிகேஷன், ரீ எக்ஸாம் எல்லாமே ரொம்பவே குறைஞ்சிருக்கு. ஸோ ரிசல்ட் கிடைச்சிட்டு ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மெடிக்கல் ஜாயினிங் ஃபார்மாலிட்டிஸுமே வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே இப்போலாம் நடக்குது. ஸோ நான் ஒரு ஸ்டூடெண்ட், நான் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறேன் சார், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு எந்த எக்ஸாம் படிக்கிறீங்கிறத வந்து டிசைட் பண்ணுங்கள். சிலபஸை முழுசாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். சிலபஸ் யாரும் நிறைய பேர் கம்ப்ளீட் பண்ணுறதே இல்லை. சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணாமே எக்ஸாம் சென்டர் வர போகிறோம். ஆனால் 1 வருஷம் 2 வருஷம் படிச்சிருப்போம். சிலபஸை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அந்த சிலபஸில் ஒவ்வொரு சாப்டர் இருக்குன்னா ஒவ்வொரு சாப்டருக்கும் நான் ட்ரிக்ஸ், அப்ரோச் எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சிருக்கணும். இன்னொன்று, ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ப்ராக்டிஸ். அதனால தான் அந்த 3 தடவை போட்டிருக்கேன். அதே மாதிரி ரிவிஷனுமே வந்து ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இது ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ நான் எப்போ சார் ஆரம்பிக்கணும் எக்ஸாமுக்கு அப்படின்னா, நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன், இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், இல்லை ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்கேன், நான் எப்போ ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இப்போ ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்பவே நல்ல டைம். ஏன் அப்படின்னா 2028 எக்கச்சக்கமான கவர்மெண்ட் சர்வன்ஸ் வந்து ரிட்டையர்மெண்ட்டில் போகிறாங்க. ஸோ ரொம்பவே நிறைய வேகன்சிஸ் வர்றதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. எஸ்எஸ்சி, ரயில்வே எல்லாமே வந்து இயர்லி ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி சொல்லியிருக்காங்க முன்னாடியே. அது இல்லாமல் இப்போ டிஎன்பிஎஸ்சியுமே வந்து ரெகுலராக எக்ஸாம் பிளானுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸாம்ஸ் ரெகுலராக வந்துட்டே இருக்குது. ஸோ இவ்வளோ ரிட்டையர்மெண்ட்ஸ் வேறு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இப்போ வந்து ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்பவே சரியான தருணம்னு தான் சொல்லணும். ஆனால் இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, கன்சிஸ்டண்ட்டாக படிக்கிறது இல்லை. நோட்டிஃபிகேஷன் வந்தவொடனே படிக்கிற ஒரு ஆர்வம் வந்து நம்ம இப்போ நார்மல் டைமில் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கும் போது இருக்கிறது இல்லை. அப்படி படித்தாலும் 2 நாள் படிக்கிறது, 3 நாள் படிக்காமல் விட்டுறது, அப்புறம் அப்படியே மறந்து போயிடுறது, அப்புறம் திரும்ப அடுத்த மாதம் ஆரம்பிக்கிறது 1 நாள் படிக்கிறதுக்கு. இதான் நம்ம பண்ணுற பெரிய மிஸ்டேக். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக வந்து படிக்கணும். அப்பாயின்மெண்ட் வந்து ஒரு எண்ட் ரிசல்ட் தான், கடைசி அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். பட் வந்து நம்மளோட மெயின் கோல் வந்து கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணுறோமா, இதுதான் நம்மளோட மெயின் கோல். அப்பாயின்மெண்ட் வந்து அது தானே நடக்கிற விஷயம், அதை தேடி ஓடக்கூடாது. கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணுறது தான் நம்ம விஷயமா இருக்கணும். ஸோ அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறத நான் திரும்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன். ஸோ நான் எப்படி ஆரம்பிக்கணும் சார்? ஓகே, நான் எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னா, ஒரு சரியான டீச்சரை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணணும். அவங்கள வந்து நம்ம முழுசாக நம்பணும். அந்த டீச்சர் வந்து நம்ம கண்டிப்பாக நல்லபடியாக வழி நடத்தி நம்மளை சக்ஸஸ் கொண்டு வராங்கிறத நம்பணும். திரும்ப சொன்ன மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக படிக்கணும், டெய்லி படிக்கணும், கண்டிப்பாக படிக்கணும். ஸோ ப்ராக்டிஸ் அண்ட் ரிவிஷன் வந்து ரெகுலராக இருக்கணும். ஸோ ப்ராக்டிஸ் அண்ட் ரிவிஷன் இல்லாமல் சும்மா படிச்சுட்டே போகிறது வந்து யூஸ் இல்லை. ஸோ ரிசோர்ஸ் லிமிட்டடாக வச்சுக்கணும். ஏன் இந்த கடைசியாக அந்த வார்த்தை போட்டிருக்கேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து குரூப் 4லேருந்து யூபிஎஸ்சி வர எல்லா மெட்டீரியலுமே வச்சுருப்பாங்க. பட் வந்து ஒழுங்காக படிக்க மாட்டாங்க, கன்சிஸ்டன்ஸாக இருக்க மாட்டாங்க, ப்ராக்டிஸ் பண்ண மாட்டாங்க, வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. புக்ஸையும் மெட்டீரியல்லையும் டீச்சரையும் தேடி ஓடிட்டே இருப்பாங்க. ஆனால் முக்கியமான கோல் வந்து கன்சிஸ்டன்சி அண்ட் ப்ராக்டிஸ் ரிவிஷன், இதை பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்காக தான் இது ரொம்ப முக்கியமாக நான் கடைசியில் போட்டிருக்கேன். ஸோ சரி, இப்போ நான் எல்லாம் படிச்சுட்டு இருக்கேன். நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, கான்செப்டை கண்டிப்பாக நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸ்பீடு எப்போ இன்க்ரீஸ் ஆகும்னா, அப்ரோச் கரெக்டாக இருந்தால் தான் இன்க்ரீஸ் ஆகும். அப்ரோச் எப்போ கரெக்டாக இருக்குன்னா, சரியான டீச்சர் இருக்கும்போது அப்ரோச் கரெக்டாக இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஒன்னோட ஒன்று ஒரு கோர்வை மாதிரி தான், செயின் மாதிரி தான். ஸோ வந்து உங்கள் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண, ஏன்னா ஒரு 4 மணி நேரம் எக்ஸாம் டைம் கொடுத்தோம் அப்படின்னா எல்லாருமே வந்து பாஸ் பண்ணிடலாம். பட் வந்து அவ்வளோ நேரம் கொடுக்க மாட்டாங்களே, 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் தான் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கு ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு திரும்பவும் நான் சொன்னது அதே தான், ப்ராக்டிஸ், ரிவைஸ் அண்ட் கன்சிஸ்டன்சி. ரெகுலராக படிக்கிறது, ரிவைஸ் பண்ணுறது, ப்ராக்டிஸ் பண்ணுறது. ஸோ ஏன் இந்த கஜினி ஃபோட்டோ போட்டிருக்கோன்னா, நம்ம எல்லாருமே கஜினி மாதிரி தான். கஜினி படத்தில் அவர் எப்படி அன்னன்னைக்கு விஷயத்தை அன்னன்னைக்கு மறந்துடுவாரோ, நம்மளுமே வந்து கஜினி தான். ஒரு 10-15 நாள் ஒரு சாப்டர் தொடாமல் இருந்தோம் அப்படின்னா எவ்வளோதான் நல்லா படிச்சிருந்தாலும் அதை மறந்துடுவோம். ஸோ அவர் பண்ணுற மாதிரி நான் அவர் எப்படி திரும்ப எழுதுனதை எடுத்து பார்த்து படித்து அதை புரிஞ்சுக்கிட்டே இருப்பாரோ, நம்மளும் என்ன பண்ணணும், அதே மாதிரி அது நம்ம எழுதுனதை படிச்சதை திரும்ப எடுத்து பார்த்து புரிஞ்சு நம்ம மனசில் சேர்த்துக்கிட்டே இருக்கணும்.
ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம் ஒரு டாபிக் படிச்சுன்னா 5 days கழிச்சு ரிவைஸ் பண்ணணும். ஸோ திரும்ப ஒரு 10 days கழிச்சு ரிவைஸ் பண்ணணும். திரும்ப ஒரு 15 days கழிச்சு ரிவைஸ் பண்ணணும். அட்லீஸ்ட் 15 days ஒன்ஸ் எல்லா சாப்டருமே வந்து உங்க ரிவிஷன்ல இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அதுக்காக தான் கஜினி ஃபோட்டோ போட்டிருக்கேன். இதை போட்டாலாவது நம்ம ரிவைஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்போ எல்லாமே ஆன்லைன் மோடில் தான் படிக்கிறோம். ஆன்லைனில் ஏன் படிக்கிறது நல்லது அப்படின்னு நான் சஜஸ்ட் பண்ணுறேன்னா, இப்போ நாங்களாம் போய் கவர்மெண்ட் ஜாப் வாங்கியிருக்கோம், படிச்சிருக்கோம். ஆல்ரெடி நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன். இப்போது நாங்கள் படித்ததெல்லாம் ஆஃப்லைனில் படித்தோம். ஆனால் வந்து ஏன் இப்போ ஆன்லைன் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, குவாலிட்டியான கண்டென்ட் இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது கம்பேரிட்டிவ்லி அங்கே இருக்கிறத விட. இன்னொன்று டைம் சேவர், கண்டிப்பாக வந்து டைம் வந்து ரொம்பவே சேவ் ஆகுது. பணமும் ரொம்ப மிச்சமாகுது. போய் அலைச்சல் இன்னொரு ஊரில் போய் தங்கி ரூம் எடுத்து அந்த மாதிரி டைமும் பணமும் விரயமாகாமல் நமக்கு எல்லாமே உட்காந்த இடத்துல இருந்து கிடைக்குது வீட்டில இருந்து. ஸோ அந்த கிளாஸ் வந்து எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம், எத்தனை முறை வேணாலும் பார்த்துக்கலாம். கிளாஸை மிஸ் பண்ணிட்டோம், இன்னைக்கு கிளாஸ்க்கு ஆப்சென்ட் ஆகிட்டோமே அப்படிங்கிற எண்ணம்லாம் வேணாம். அது ஆஃப்லைன் கிளாஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இங்கே ஒரு இவ்வளோ பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. பட் நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸில் எங்கே வந்து லேக் ஆகும் அப்படின்னா செல்ஃப் மோட்டிவேஷன். ஏன்னா நாங்கள் நிறைய பேரை பார்ப்போம், செல்ஃப் மோட்டிவேட் ஆகும். மற்றவங்க படிக்கிறத பார்த்து ஆக இவ்வளோ நல்லா படிக்கிறாங்களே, இப்படி பண்ணுறாங்களே, நம்ம இப்படி இருக்கோமே அப்படிங்கிறது நமக்கே நிறைய தோணும். எனக்குலாம் அப்படி தோணிருக்கு. ஸோ அது இல்லாமல் நிறைய பேர் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் வந்து சொல்லுவாங்க. அவங்க இதில் இன்ஸ்டியூட்டில் படிக்கிறவங்களே எங்கள் அண்ணன், தம்பி, அக்கா, மாமா இங்கே வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக செல்ஃப் மோட்டிவேட் ஆகிடுவோம். இன்னொன்று எல்லாரும் சேர்ந்து படிக்கும்போது அந்த பயம் வந்து கொஞ்சம் போயிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே மோட்டிவேஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஃபேமிலி ப்ரெஷர் வீட்டில் நிறைய இருக்குது. ஏன்னா வீட்டில் வந்து நம்ம ஆன்லைனில் படிக்கும்போது ஃபேமிலி எக்கச்சக்கமாக ப்ரெஷர் கொடுப்பாங்க. நீ என்ன படிக்கிறியா, என்ன பண்ணுற, என்ன இதுன்னு வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ ஃபேமிலி சைட்லேருந்து ஒரு ப்ரெஷர். கன்சிஸ்டண்ட்டாக படிக்க மாட்டோம். அங்கன்னா கிளாஸ்க்கு லீவ் போட முடியாது, போனால் அந்த கிளாஸே மிஸ் ஆகிடும். என்னதான் ஃப்ரெண்ட்ஸை நோட்ஸ் வாங்கி எழுதினாலும் நம்ம நோட்ஸ் மாதிரி வராது. பட் ஆன்லைனில் என்ன அப்படின்னா எப்போ வேணாலும் படிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் இருக்கிறதுனால அது நிறைய வந்து நம்ம வந்து நெகட்டிவாக தான் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா ரெகுலராக கிளாஸஸ் வந்து கவர் பண்ண மாட்டோம், படிக்க மாட்டோம். எப்போ வேணாலும் படிச்சுக்கலாம், நோட்டிஃபிகேஷன் வந்தால் படிச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம சிலபஸ் வந்து பல்காக அப்படி ஆட் ஆகிட்டே போகுமே தவிர சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ண மாட்டோம். ஸோ இந்த மூணையும் நீங்கள் கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணணும் ஆன்லைன் கிளாஸ் படிச்சீங்கன்னா. ஸோ ஏன் ரீசனிங் ஸ்கில்ஸ் வந்து எக்ஸாமில் வச்சிருக்காங்க அப்படின்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் டிசைட் பண்ணுறதுக்கு சரியான தகுந்த ரீசன் கண்டுபிடிச்சு அதை டிசைட் பண்ணுற ஸ்கில் இருக்கா அப்படிங்கிறத வந்து ஒரு கேண்டிடேட்டை செக் பண்ணுறாங்க. எப்படி ஒரு விஷயத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத செக் பண்ணுறாங்க. எப்படி நீங்கள் யோசிக்கிறீங்க, கரெக்டான டிசிஷனும் எடுக்கணும், அதை சீக்கிரமாகவும் எடுக்கணும். ஸோ இந்த ஸ்கில்ஸ்லாம் ஒரு கேண்டிடேட் இருக்காங்க, அதை செக் பண்ணுறதுக்காக தான் ரீசனிங் ஸ்கில்ஸ் வந்து வச்சிருக்காங்க. இது வந்து எக்ஸாமில் மட்டும் இல்லை, வாழ்க்கை ஃபுல்லாமே வந்து யூஸ் ஆகிற விஷயம். ஸோ நம்ம ரீசனிங் கிளாஸோட மோட்டோ என்ன அப்படின்னா, எல்லா எக்ஸாமுக்குமே ஒரே பேட்ச்ல கவர் பண்ணுறோங்க. அதாவது ரயில்வே, எஸ்எஸ்சி, டிஎன்பிசி, பேங்க், சிசேட், நீங்கள் எது படித்தாலும் இல்லை எந்த கவர்மெண்ட் ஜாப் படித்தாலும் கண்டிப்பாக வந்து ரீசனிங் முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிசிலலாம் வந்து ரீசனிங்க்கு ரொம்பவே வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. நிறைய சிலபஸே வந்து ரீசனிங் மெயின்ஸ்க்கே வந்து ரீசனிங்லாம் வர மாதிரி சிலபஸ்லாம் மாறி இருக்கு. அது இல்லாமல் ரயில்வே, எஸ்எஸ்சி எல்லாருமே வந்து வருஷம் நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே ரீசனிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாத்தையுமே ஒரே இடத்துல கவர் பண்ணுறோம். உங்கள் சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி எது உங்களுக்கு தேவையோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி படிச்சுக்க போறீங்க. மற்றபடி உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து உங்கள் கையில் கிடைக்கும். ஸோ எல்லா சிலபஸையும் கவர் பண்ணுறோம். சொன்ன மாதிரி ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் ஆஸ்பெக்ட் ரெண்டுலையுமே கவர் பண்ணுறோம். தனித்தனி பேட்ச் கிடையாது. ரயில்வேக்கு தனி பேட்ச், பேங்கிங் தனி பேட்ச், ப்ரிலிம்ஸ் தனி, மெயின்ஸ் தனி, இந்த விஷயம்லாம் கிடையாதுங்க. எல்லாமே ஆல் இன் ஆல் ஒரே இடத்துல கரெக்டான அப்ரோச்சோட. ஸோ உங்கள் அப்ரோச் கரெக்டாக இருக்கும்போது தான் நீங்கள் ரொம்ப எழுதி சால்வ் பண்ணுறது, ரொம்ப யோசிக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் கரெக்டான அப்ரோச் இருக்கப்போ நீங்கள் எழுதுறதுக்கான பென் அண்ட் பேப்பரோட யூசேஜ் கூட ரொம்பவே கம்மியாக இருக்கும். பார்த்தோன்னா ஆன்சர் எடுக்கிற மாதிரியான ஒரு இதுதான் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ரீசனிங் கிளாஸோட மோட்டோ. இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ரீசனிங்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெர்பல், நான் வெர்பல், அனாலிட்டிக்கல், இந்த 3 டைப் ஆஃப் ரீசனிங் வந்து இருக்கு. அது என்னென்னு நம்ம சிலபஸ் கவர் பண்ணும்போது நான் சொல்கிறேன். இப்போ சிலபஸ் பார்த்தீங்கன்னா கோடிங், டிகோடிங், பேர் ஃபார்மேஷன், லெட்டர் சீரிஸ், அல்பபெட்டிக்கல் சீரிஸ், வேர்ட் ஃபார்மேஷன், டிக்ஷனரி, ஜம்பிளிங், நம்பர் சீரிஸ், மிஸ்ஸிங் நம்பர், அனாலஜி ஆர் சிமிலாரிட்டி, ஆட் அண்ட் அவுட் கிளாசிஃபிகேஷன், coded equation, dice, cube and cuboid, counting figures, blood relation, calendar, clock, direction and distance, syllogism, ranking test, seating arrangement, puzzle, Venn diagram, inequality, machine input output. இது எல்லாமே வந்து நம்ம வெர்பல் ரீசனிங் அப்படின்னு சொல்லுவோம். அது கீழே இருக்கு பாருங்க. ஸ்டேட்மெண்ட்ல ஆர்குமெண்ட்ஸ், அசம்ஷன்ஸ், கன்க்ளூஷன்ஸ், கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், காஸ் அண்ட் எஃபெக்ட், அசர்ஷன், ரீசன், டிசிஷன் மேக்கிங், டேட்டா சஃபிஷியன்சி, வேர்ட் பேஸ்ட் ப்ராப்ளம்ஸ், இது எல்லாமே நம்ம வந்து அனாலிட்டிக்கல் ரீசனிங் அப்படின்னு சொல்லுவோம். மேட்ரிக்ஸ்மே வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் வெர்பல் ரீசனிங் தான். ஸோ அடுத்து நான் வெர்பல் ரீசனிங் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிக்சர் ஃபார்ம்ல இருக்கும், எழுத்து வடிவத்தில் இருக்காது, எல்லாமே ஒரு இமேஜா இருக்கும். ஸோ அதுக்கான சிலபஸ் பார்த்தீங்கன்னா மிரர் அண்ட் வாட்டர் இமேஜஸ், பேப்பர் ஃபோல்டிங் அண்ட் கட்டிங், எம்பெடட் ஃபிகர், கம்ப்ளீஷன் ஆஃப் ஃபிகர், குரூப்பிங் ஆஃப் ஃபிகர், சீரீஸ், அனாலஜி, கிளாசிஃபிகேஷன், டாட் சிச்சுவேஷன், ஃபிகர் ஃபார்மேஷன், இது எல்லாமே வந்து நம்ம நான் வெர்பல் ரீசனிங் சொல்லுவோம். ஸோ இதான் விஷயம். ஸோ ஸ்டே டியூன்ட் வித் அவர் பூபதி மேக்ஸ் யூடியூப் சேனல். பூபதி மேக்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஒரு இந்த ரீசனிங் பேட்ச் வந்து எந்த எக்ஸாம் படித்தாலுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். நம்ம கிளாஸஸ் எல்லாமே தமிழில் உங்களுக்கு புரிகிற மாதிரி எளிமையாகவும் ரொம்பவே உபயோகமானதாகவும் இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து மறக்காமல்
லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பூபதி மேக்ஸ் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி கண்டிப்பாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை. ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸ்டே டியூன். பை. ஆல் தி பெஸ்ட்.